எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பூர்ணிஷா லிங்கராஜ். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் தான் பார்க்க போறீங்க. எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு சாரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அந்த சாரியோட ப்ளவுஸ் நானே டிசைன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ ஷோ யூ த சாரி. ஸோ இதுதான் சாரி. ஆக்சுவலி ஏன் வந்து நானே ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, நான் யூஸ்வலாக ஒருத்தவங்க கிட்ட ஒர்க் பண்ண கொடுப்பேன். அவங்க வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால சரி ஓகே, வெளியில் புதுசாக நம்பி போக கொஞ்சம் யோசனையாக இருந்தது. சரி நம்மளே வந்து இந்த லேஸ் ஒர்க்லாம் வச்சு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு அட்டெம்ப்டாக தான் இதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதுதான் இதோட ப்ளவுஸ். ஸோ இதே ரன்னிங் ஃபேப்ரிக்கில் இதே சாரி ஃபேப்ரிக்கே கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்டர் கலர் இருக்குல்ல, இந்த பார்டர் கலரில் நான் ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ளவுஸ். இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி அண்ட் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், நான் கொடுத்த பேட்டர்ன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, மேலேயே லேஸ் அட்டாச் பண்ணி கொஞ்சம் பீட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து லேஸ் வந்து இந்த லேஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒர்க் பண்ண போகிற எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சாரி மட்டும் என்கிட்ட லிங்க் இல்லை, ஏன்னா இது நேரில் வாங்கினது அப்படின்றதுனால. மீதி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் லிங்க்ஸ் கொடுத்துட்றேன். யூஸ்வலாக நான் கொடுக்குற இடத்துல டெய்லர் அவைலபிளாக இல்லாததால் குயிக்காக யார் வந்து தைச்சி கொடுப்பாங்கன்னு தேடினப்போ தான் இந்த டி நகர் 1 hour ஸ்டிச்சிங் பற்றி எனக்கு தெரிய வந்தது. ஸோ கடகடன்னு அங்கே போய் நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு சென்னை சில்க்ஸில் கொஞ்சம் சாரி பார்த்துட்டு இருந்தேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ப்ளவுஸ் இப்படி தான் ஸ்டிச் பண்ணி வந்திருந்தது. ரொம்ப சூப்பராலாம் இல்லை, பட் இட் வாஸ் எ டீசன்ட் ஸ்டிச்சிங். லேஸ் ஒர்க் வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் இந்த கட் ஒர்க் பீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லேஸில் ஒரு சைடை வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த சால்டரிங் அயன் கிட் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து ஆக்சுவலாக வந்து கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சிசர்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிசர்ஸே கொஞ்சம் பெட்டராக தான் ஒர்க் ஆச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் ஃபுல்லாகவே அந்த லேஸை வந்து நான் பின்னாடி ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ளூ பண்ண போகிறேன். நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த ஒரு சைட் ஆஃப் த ஃபேப்ரிக், அந்த லேஸில் இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து பின்னாடி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் க்ளூ பண்ண போகிறேன். இந்த 2 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் எது மேட்ச் ஆகுதோ அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா நான் எண்டட் அப் யூஸிங் எல்லோ த்ரெட், பிகாஸ் அது லேஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்றதுனால. இப்படிதான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தேன். அண்ட் எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டு அந்த லேஸ் வந்து இப்படி அட்டாச் பண்ணியிருந்தேன். அந்த லேஸை வந்து அந்த சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைட் க்ளூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ க்ளூக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த B700 இந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பேக் சைட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது அவுட்புட். இன்னும் ஸ்லீவ்ஸும் ஃப்ரண்ட் நெக்கும் பேலன்ஸ் இருக்குது. ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வீ கட் கொடுத்துருந்தேன். அந்த வீ கட்க்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸை வந்து நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். இதில் நான் வந்து அந்த பின்னாடி ஃபேப்ரிக் ஸ்டிச் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் க்ளூ மட்டும் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு லேஸ். இந்த லேஸில் இருக்கிற அந்த புட்டா ஃப்ளவர் மோட்டோ இருக்குல்ல,
இதில் இருக்கிற அந்த ஃப்ளவர் மோட்டோவை மட்டும் தனியாக கட் பண்ணி இந்த ப்ளவுஸில் வந்து ரொம்ப ரேண்டமாக அங்கங்கே ஸ்லீவ்ஸில் அண்ட் பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து எவ்வளோ இந்த ஃப்ளவர்ஸ் தேவையோ அவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த லேஸோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் செக்யூராக வேணும்னா இதை க்ளூ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். க்ளூ பண்ணதே நல்லா ஸ்டிக் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணலை. உங்களுக்கு வேணும் இன்னும் செக்யூராக இருக்கணும்னா நீங்கள் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேக்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாமா? Thank you so much for watching this video. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா it means a lot. Thank you so much. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லுக்கோட கெட் ரெடி வித் மீ தான் நான் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.